கேரள நிலச்சரிவில் முண்டகை பகுதியில் 700 பேர் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முண்டகையில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு மீட்பு படையினர் செல்ல இயலாததால் மீட்பு பணியில் சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும், வான்வழியாக ஹெலிகாப்டர் சென்றாலும் தர இறங்குவதில் சிக்கல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்போம். சிவசபாபதி வணக்கம். என்ன நிலவரம், விவரங்களை பதிவு பண்ணலாம். கேரள மாநிலம் வயநாட்டுல 3 இடங்கள்ல ஏற்பட்ட நிலச்சரிவுனால தற்பொழுது வரைக்கும் பாத்தீங்கன்னா 44 பேர் இறந்திருக்காங்க. இன்னும் நூற்றுக்கணக்கான ஆட்களை காணவில்லை. இந்நிலையில பாத்தீங்கன்னா முண்டக்கை பகுதியில சாரிசன் எஸ்டேட் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் குடியிருப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 700 பேர் இந்த பகுதியில சிக்கியிருக்காங்க. இவங்களை மீட்க முடியாம பேரிடர் மீட்பு குழு மிகுந்த சிரமப்படுறாங்க. ஏன்னா இந்த பகுதிகள் பூராமேவும் நிலச்சரிவுனால பூராமேவும் பாறைகளும் மண்களும் இருக்கு. அந்த பகுதி வழியா எந்த வாகனமே செல்ல முடியாமையும் ஆட்கள் செல்ல முடியாமையும் சேரும் சேகரியுமா அதிக அளவுல இருக்கு. இதனால இவங்களை மீட்கிறதுல சிரமம் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இந்த பகுதியில இருக்கிற ஒரு 100 பேரும் காணாம போனதாக தகவல் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 44 பேர் இறந்த நிலையில நூற்றுக்கணக்கான பேரை காப்பாத்தி அவங்களுக்கு முகாமில தங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சு அவங்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. இந்த இறப்பு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நூற்றுக்கணக்கான பேர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவங்களை எல்லாத்தையுமே மீட்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையையும் கேரள அரசாங்கம் எடுத்து தொடர்ந்து இந்த விஷயத்துல முனைப்பு காட்டி எல்லா விஷயத்தையுமே தயார் நிலையில செயல்படுத்திட்டு வர்றாங்க. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.